யோவான் 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளே உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சேன். இதுக்கு தலைப்பு உபத்திரவங்களின் மேன்மை. கண்டிப்பாக எல்லாருக்கும் உபத்திரவம் இருக்குது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் இருக்குது. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளே உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சேன். உபத்திரவம் இல்லாதவங்க யாரும் இல்லை. ஒவ்வொரு நாளும் உபத்திரவத்தின் பாதையில் தான். இது 7 காரியங்கள் இருக்குது உபத்திரவத்தை பற்றி. போன வாரம் உபத்திரவத்தில் நமக்கு என்ன பொறுமையை கத்த தருவார்னு பார்த்தோம். இந்த வாரத்தில் உபத்திரவத்தில் நமக்கு என்ன மேன்மை கிடைக்குது, உபத்திரவம் நமக்கு சகித்தனா கத்தர் என்ன மேன்மை நமக்கு வைத்திருக்கிறார், அதுதான் சொல்லியிருக்கிறோம். ஆனபடினால் இந்த வாரத்தில் கத்தர் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளே உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் நமக்கு என்ன உபத்திரவம் வந்தாலும், பாடு வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், இயேசுவானவர் அந்த உபத்திரவத்தை எல்லாம் சகித்துட்டு தான் பரலோகத்தில் தேவனோட மடியில் போய் உட்கார்ந்துருக்கிறார். அதே போல் நம்மளுக்கும் எத்தனை பாடு இந்த அடுத்த நேரம் என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. இயேசுவை பார்க்க அவருக்கு நமக்கு தான் தெரியும், நமக்கு வரும்போது தான் தெரியும். ஆனபடினால சோதனைகள் பாடுகள் இல்லாமல் இந்த வனாந்தர் பிரயாணத்தில் நம்ம போக முடியாது. இயேசுவானவர் நமக்கு முன்னால் மாதிரி வைத்துட்டு போயிருக்கிறார். அவரை அடிச்சுவடையே நம்ம பின்பற்றி இருக்கிறோம். நம்ம ஆண்டவருக்காக இந்த பிரயாணம் ஆண்டவருக்காகத்தான். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ கிடையாது, வேறு சபைகளில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ கிடையாது. நம்ம ஆண்டவருக்காக ஜீவிக்கிறோம். எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி இயேசுக்காக வர்ற நமக்கு தான் போராட்டங்களும் சோதனைகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் இருக்குது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், நீ திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன், உன்னோடு கூட இருப்பேன். என்ன பாடுகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் நீ கலங்காதே, நான் உன்னை நடத்துவேன். ஆண்டவரை தேடி தான் நம்ம வந்திருக்கிறோம். அவர் கொடுத்த வசனங்கள் வாக்குத்தத்தங்கள் தான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, 365 நாளும் 365 வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார். அந்த வசனத்தை பிடிச்சு நடையுங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அது மட்டுமல்ல, அந்த உபத்திரவங்களை பற்றி பல காரியங்களை சொல்லியிருக்கிறோம். உபத்திரவங்களின் மேன்மை. முதலாவது 2 தீமோத்தி 3:12 வாசிங்க. 2 தீமோத்தி 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்கு தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவருக்கும் என்ன பண்ணுவாங்க, துன்பங்கள் இருக்குதா. எல்லாருக்கும் துன்பம் இருக்குது. துன்பங்கள் பாடுகள் இல்லாதவங்க ஒருத்தரும் கிடையாது. ஆனபடினால் ஆண்டவரே, இந்த வாரத்தில் என்ன துன்பம் இருக்குதோ, இந்த வாரத்தில் என்ன பாடு இருக்குதோ, ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆண்டவரை தேடி வந்த நம்மளுக்கு பாடுகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் தான். ஆனால் அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம தேவனை தேடுவோம். பாருங்கள், கொஞ்சம் சந்தோஷமாக நிறைய பணம் வந்துச்சு, நிறைய ஆசீர்வாதம் வந்துச்சு, எங்கே தேட போகிற ஆண்டவரே. அதனால தான் கர்த்தர் இதெல்லாம் நமக்கு தராரு. துன்பம் தருது எதுக்கு, இன்னும் அதிகமாக நம்ம தேவனை தேடுதுங்க. அப்போ தான் ஏசப்பா எனக்கு இறங்க, ஏசப்பா என் வியாதியிலேருந்து எனக்கு சுகத்தை கொடு, ஏசப்பா எங்கள் ஏவைகளெல்லாம் தாருன்னு சொல்லி நமக்கு துன்பங்கள் வரும்போந்தான் தேவனை தேட முடியும். ஆனால் கர்த்தரை தேடுறோம் இதுவரைக்கும் அவர் கைவிட்டதே கிடையாது. அந்தந்த நேரத்தில் தேவன் நம்மோடு கூட இருந்து இதுவரைக்கும் நம்மளை நடத்தினார். இந்த மாதமும் இந்த வாரமும் வரப்போகிற நாட்களும் அவர் கரம் கூட இருந்து நம்மளே கர்த்தர் நடத்துவார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12:10. 2 கொரிந்தியர் 12:10. கிறிஸ்துவின் நிமித்தம் அந்தபடியே நான் பலவீனமாயிருக்கும் போதே பலமுள்ளவனுமாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியம். அப்போ எல்லாம் என்ன இருக்குது, கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தேன்னா எல்லாம் இருக்குது. என்ன பலவீனம் இருக்குது, நிந்தை இருக்குது, நெருக்க இருக்குது, துன்பம் இருக்குது, இடுக்கமான பாதை. இயேசு போனது இடுக்கமான வாசல் வழியில் தான் நம்ம போனோம். அவர் மாதிரி வைத்து போயிருக்கிறார். இடுக்கமான வாசல்ல கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். என்ன நிந்தைகள் வந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும்
ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். நம்முடைய பலவீன நேரத்தில் அவர் நமக்கு பலனை தருகிறார். பாதையான கஷ்டமான நேரத்தில் ஆண்டவரே நான் உண்மையை தேடி வந்திருக்கிறப்பா, இது வரைக்கும் உண்மையத்தானே தான்ப்பா நான் நம்பி இருந்தேன், இந்த முறையும் நான் உண்மையிடத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். மனுஷர் எல்லாம் மாறி போயிடும். மனுஷர் என்ன பண்ண முடியும்? நம்ம வேதனை சகிக்குமா அவர் பக்கத்தில் இருந்து பார்க்கத்தான் முடியும், அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மாதிரி வியாதி எல்லாருக்கும் வரும். ஆனால் கர்த்தர் தான் அதுக்கேற்ற பலனே நமக்கு தருகிறவராயிருக்கிறார். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 7:14. இது வரப்போகிற நாட்களில் நடக்கிறதான காரியங்களை பற்றி தான் சொல்லுது வெளிப்படுத்தல. அவர் என்ன பண்ணியிருக்கிறாங்களா, அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிய ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால தோய்த்து வெளுத்தவர். நம்ம கூட அப்படிப்பட்ட சோதனைகள் வரப்போகிற நாட்களில் வெளிப்படுத்தலை நம்ம வாசிக்கும் போது வரப்போகிறதான காரியங்கள். அதனால்தான் உபதிரவ காலத்தில் என்னென்னா நடக்க போகுதுன்னு அந்த இடத்துல சொல்லியிருக்கிறோம். அந்த உபதிரவம் வர்றது முன்னாலே நம்ம சீக்கிரமாக கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்தணும். இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் எப்பத்துறாங்க இதெல்லாம் பார்த்தோன்னா ஆண்டவரோட வருகையோடு நம்ம நெருங்கி இருக்கிறோம். ஏசப்பா நினையாத நேரத்தில் வருகிறோம். ஆனபடினால் நம்ம எப்பவும் நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாக, மற்றவங்கள நம்ம பார்க்காதீங்க. உலகத்தில் குறைகள் இருக்குது, பலகீனங்கள் இருக்குது. எல்லாம் குறை இல்லாதவங்க ஒருத்தரும் இருக்குல்ல, எல்லாருக்கும் குறை இருக்குது. ஏசப்பாவை தவிர யாருக்கும் பூர்ணப்பட்டவங்க கிடையாது, மனுஷர் நம்ம. அப்போ அந்தந்த வேலையில் அந்த பாடுகள் கஷ்டத்தின் நேரத்தில் குறைகள் நேரத்தில் நமக்கு வேண்டாத காரியங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லி சொல்லி விடுதலை பெறணும். ஒருத்தரும் பூர்ணப்பட்டவங்க கிடையாது. இயேசுவை தவிர ஒருத்தரும் பூர்ணப்படணும். அவரே நோக்கி பார்க்க சொல்லியிருக்கிறார். அவரோட வருகையோடு நம்ம நெருங்கி இருக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவருக்காக நம்ம வைராக்கியமாக இருக்கிறோம். இயேசு போன பாதையில் நம்ம போவோம். அவர் பூர்ணப்பட்டது போல் நம்மளே இந்த நாட்களில் பாடுகளின் வழியாக உபதிரவத்தின் வழியாக போகும்போது கர்த்தரே நம்ம பூர்ணப்படுத்துகிறவர் இருக்கிறார். அடுத்தது அதை பற்றி 7 விதமான காரியங்கள் இருக்குது. உபத்திரவங்களின் மேன்மையை பற்றி. முதலாவது, உபத்திரவம் தேவனோட வார்த்தையே காத்து நடக்க செய்தா. உபத்திரவம் தேவனோட வார்த்தையே காத்து நடக்க செய்கிறது. 119ஆம் சங்கீதம் 67ஆம் வசனத்தை வாசிங்க. உபத்திரவம் தேவனுடைய வார்த்தையே காத்து நடக்க செய்கிறதா. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். தாவீது ராஜா சொல்கிறாரு, நான் உபத்திரவப்படுவதற்கு முன்னே வழிதப்பி வேண்டாத வழியில் நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து அதன்படி நடக்க. அதே போல் தாவீது ராஜாவுக்கு வந்ததான சோதனையின் கஷ்டங்கள் அவன் ஆண்டவருக்காக ஜீவித்தாங்க. அதே போல் நம்ம கூட பாடுகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம். உபத்திரம் இல்லாத மனிதனே இல்லை. நான் உபத்திரவப்படுவதற்கு நான் முன் வழிதப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிற. உபத்திரவம் வரும், இந்த வயதானாலும் கர்த்தர் நம்மளை தாங்குகிற தேவன், நம்ம சுமக்கிற தேவன். எங்கே போனாலும் அவரோட கரம் நம்மோடு கூட இருக்கு, நம்மளை வழி நடத்துகிறார். அது மட்டும் இல்லை, அதே 119ஆம் சங்கீதம் 71ஆம் வசனத்தை வாசிங்க. 110 நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. ஆனாலும் தேவனோட பிரமாணங்கள், கர்த்தரோட பிரமாணங்களை எல்லாம் நம்ம கற்றுக்கொள்கிறோம். இந்த பிரமாணத்தின்படி நம்ம ஜீவிக்கணும். ஆண்டபடினால கர்த்தர் நமக்கு இந்த வனாந்தர பாதையில் என்னென்ன காரியங்கள் வைத்திருக்கிறாங்களோ வசனத்துக்கேற்ற ஒரு ஜீவியத்தை செய்ய, உபத்திரவத்தை சகிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தர வேண்டும். ரெண்டாவது இன்னொரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 13:21 வாசிங்க. மத்தேயு 13:21. ஆகிலும் தனக்கு தானே வேறில்லாதவனாய் கொஞ்சங்காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபதிரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரலைவான். ஆனபடினால
துன்பம் வரும், சோதனை வரும், போராட்டம் வரும், நிந்த வரும். ஆனால் கத்தர் என்ன பண்ணுவார்? இந்த உபத்திரவத்திலூടെ கத்தர் நம்மளோட கிருபையை கத்தர் நமக்கு தருகிறார். நிறைய வசனம் எடுத்து எதை காட்டுறேன்னு சொன்னேன்னா, அந்த வசனங்களையெல்லாம் நம்ம கேட்கும்போது இப்படி ஒரு வசனம் இருக்குதா, இந்த உபதிரவத்தில் கத்தர் நம்மளே தாங்குவாரா? இப்போ அந்த வசனங்கள் நமக்கு ஒரு தைரியத்தை கத்தர் கொடுக்குது. அதனால தான் இந்த வசனங்கள் எல்லாம் நான் அடிக்கடி சொல்கிறது. ஆனபடினால கத்தர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னேன், இந்த வசனம் எப்படின்னு நினச்சேன்னா, தேவனோட வார்த்தையை காத்து நடக்க செய்கிறது தான். உபதிரவத்தில் தேவனோட வார்த்தையை காத்து நடக்க செய்து. ரெண்டாவது, உபதிரவத்தில் பொறுமையே உண்டாக்குறதா. பொறுமை வேணும், எல்லாவற்றையும் சகிக்கக்கூடிய பொறுமை வேணும். பொறுமை இல்லாவிட்டால் போன வாரத்திலே அதுதான் சொன்னோம், உபதிரவத்தில் பொறுமையாக இருக்கணும். இந்த வாரத்திலும் அதே தான், உபதிரவத்தில் பொறுமையே உண்டாக்குறதா. வசனத்தை வாசிக்கும். ரோமர் 5:3-4 வசனத்தை வாசிங்க. ரோமர் 5:3-4. அது மாத்திரமல்ல, உபதிரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபதிரவத்திலே என்ன பண்ணாங்களா, உபதிரவங்களிலேயும் பொறுமை மேன்மை பாராட்டுறாங்களா. இப்போ என்ன உபதிரவம் வந்தாலும், கத்தாவே இது எனக்கு நன்மைக்கு தான் வந்திருக்குது, கத்தர் தீன்மையாக நமக்கு ஒன்றும் செய்கிற தேவன் அல்ல. இதெல்லாம் வந்தாலும் அதுக்கு ஒரு நன்மை இருக்குது, எந்த காரியத்திலும் ஒரு நன்மை இருக்குது. ஆனபடினால் இந்த நாளில் பொறுமையே கத்தர் நம்ம தேவனிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, உபதிரவம் வரும்போது அந்த பொறுமையை எனக்கு தாரி வந்து தேவனிடத்தில் கேட்குறோம். பொறுமையை கத்தர் தருகிறாரா. ரெண்டு மட்டுமல்ல, யாக்கோபு 1:4 வாசிங்க. யாக்கோபு 1:4. நீங்கள் ஒன்றிலும் குறையுள்ளவராயிராமல் பூரணராயும் நிறையுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியே செய்ய கடவுள். நீங்கள் ஒன்றிலும் குறையுள்ளவர்களாயிராமல், எல்லாவற்றையும் கத்தர் சம்பூர்ணமாக தருகிற தேவன். நமக்கு உபத்திரவம் வந்தாலும் பாடு வந்தாலும் கத்தர் நம்மட எல்லா தேவைகளையும் சந்திக்கும். ஒரு குறைவும் கத்தர் வைக்க மாட்டார். இந்த 11 மாதம் வரை வந்தம்மா எவ்வளோ தேவைகள் இருந்துச்சு, கத்தர் தந்தாரா இல்லையா? கடனோ இடனோ கத்தர் நம்மளை நடத்தினார், ஒரு குறையும் இல்லாமல் நடத்தினார். பட்டினி கிடந்துச்சா? இல்லை, கத்தர் ஒவ்வொரு நாளும் ஆகாரத்தை கொடுக்கார், வஸ்திரத்தை தருகிறார், பிள்ளைகள் படிப்பு தேவைகளை தருகிறார். கஷ்டத்தின் மத்தியிலும் இதுவரைக்கும் இந்த 11ஆம் மாதம் 23ஆம் தேதி வரையிலும் கத்தர் நம்மோடு கூட நமக்கு ஜீவனை கொடுத்தாரு. எவ்வளோ மரணங்கள், எவ்வளோ ஆபத்துகள், எவ்வளோ விபத்துகள் கத்தர் நம்மளை நடத்தினாரே. குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள். அதுபடினால என்ன வந்தாலும் நமக்கு பொறுமை தேவையாக இருக்குது. இந்த பொறுமையை சகிக்கக்கூடிய கிருபையே கத்தர் நமக்கு தர வேண்டும். அது மட்டுமல்ல, ரோமர் 12:12 வாசிப்போம். ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபதிரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தருது. நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்க, கத்தர் எனக்கு செய்வார். எத்தனையோ காரியங்களுக்காக நீங்கள் பல காரியங்களுக்கு அலைஞ்சு திரிஞ்சு போயிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக கத்தர் சொல்கிறாரு, அந்த உபதிரவத்தில் நீங்கள் பொறுமையாயிருங்க, கத்தர் உங்களுக்கு செய்வார். ஆனபடினால் இந்த நாட்கள் கத்தர் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கிறார். என் தேவன் எனக்கு இதை செய்வார். எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்களுக்காக போக வேண்டி இருக்குது. அந்த இடத்துலெல்லாம் கத்தர் அதிகாரி கண்களில் தேவ கிடைக்கும்படி கத்தர் செய்யுங்க. நம்பிக்கையை விட்டு விடாதீங்க, கத்தர் மேலுள்ள நம்பிக்கையை விட்டு விடாதீங்க, உறுதிப்படுத்துங்க. கத்தர் எனக்காக செய்வார், கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார், அவர் முடித்த தேவன். ஆனபடினால கத்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். நீங்கள் எந்த நிலவரத்தோட என்ன நிலவரத்தோடு வந்துக்க கத்தருக்கு தெரியும். சில காரியங்கள் கத்தர் எனக்கு செய்வாரா, இதுவரைக்கும் செய்யலையே, நீங்கள் கவலையாக இராதீங்க. கத்தர் உங்களோடு கூட இருப்பார், கத்தர் உங்களுக்கு செய்வார். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபதிரவத்திலே பொறுமையாயிருங்கள், விசுவாசத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தருத்தீங்கள். உபதிரவத்தை கத்தர் நமக்கு தருவார். இந்த உபதிரவத்தின் மத்தியில் கத்தர் உங்களுக்கு பொறுமையை கத்தர் தருவார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம்.
2 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிற நிமித்தம் உங்களே குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் பெருமை பாராட்டுவோம். அத்தனை ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க. ஆனபடினால் இந்த நாட்களில் பழைய ஏற்பாடு பரிசுத்தவாங்களும் புதிய ஏற்பாடு பரிசுத்தவாங்களும் எவ்வளோ பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் சகித்துட்டு தான் பரலோக ராஜ்யத்துக்கு போனாங்க. ஆனபடினால் இந்த 23ஆம் தேதியிலூட கத்தர் சொல்கிறா. போன வாரம் சொன்னாங்க உபதிரவத்தில் பொறுமையாக இருங்க. இந்த வாரம் கூட உபதிரவத்தை பற்றி தான். இப்போ என்னென்ன உபதிரவம் நமக்கு வரப்போகுதோ அதை சகிக்கக்கூடிய கிருபையே பலனே கத்தர் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். ஆனபடினால கத்தர் 2வது என்ன சொன்னார்? உபதிரவத்தில் பொறுமையை உண்டாக்குறதா. கத்தர் பொறுமையை நமக்கு தரணும். எந்த உபதிரவம் வந்தாலும் பொறுமையாய் சகிக்கக்கூடிய கிருபையை கத்தர் நமக்கு தர வேண்டும். 3வது உபதிரவம் நித்திய கன மகிமையை உண்டாக்குறதா. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நித்திய கன மகிமையை உண்டாக்குறது. 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபதிரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமணிவே உண்டாக்குறது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 11:23. இருபத்தி 27ஆம் வசனத்தை வர வாசிங்க. 27 வரை வாசிங்க. ஆமே. அப்போஸ்தலனாய பவுலுக்கு யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறியுண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுயஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரங்களில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரங்களால் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணமுமாயிருந்தேன். இவை முதலானவைகள் எல்லாம் எல்லா சபைகளையும் குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்ன? நான் அப்போஸ்தலனாய பவுல் எவ்வளோ பாடுகள் வந்துச்சு பாருங்களேன். அவர் எவ்வளோ பாடுகள் சகித்தார் ஊழியத்தில். அதே போல் இந்த நாட்களில் நமக்கும் இப்படிப்பட்ட பாதைகள் இல்லாவிட்டால் கூட கொஞ்சமான பாதைகள் நம்ம கூட வரும். ஆனாலும் அந்த உபதிரவத்தை சகிக்கக்கூடியதான கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அப்போஸ்தலனாய பவுல் எல்லாவற்றையும் சகித்து மேற்கொண்டான். அதே போல் அவரோட பிள்ளைகளாக இருக்கிற நாமும் இந்த நாட்களில் பாடுகள் மத்தியிலும் பிரயாசத்தின் மத்தியிலும் உபதிரவத்தின் மத்தியிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். 4வது உபதிரவம் பூரணத்தை உண்டாக்குறதா. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உபதிரவம் பூரணத்தை உண்டாக்குறது. வசனத்தை வாசிப்போம்.
ஆ ஏனென்றால் நமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக தரம் பிள்ளைகளே மகிமையில் கொண்டு 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 வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியே உபதிரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறேன் அவருக்கு ஏற்றதாக இருந்தது. ஆனபடினால கத்தர் என்ன சொல்கிறாங்க, உபதிரவத்தில் என்ன தர்றாங்களா, பூர்ணத்தை உண்டாக்குற தேவனாக இருக்கிறார். பூர்ணப்பட்டால் தான் ஆண்டவரோட வரிகையில் போக முடியும். பாடுகளெல்லாம் சகிச்சு பூர்ணப்பட்டவங்களை தான் கத்தோட வரியில் எடுக்கூடாது. பூர்ணப்பட்டவரே ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வார். அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 105 17 முதல் 20 வரை வாசிங்க. சங்கீதம் 105 17 20 வரை வாசிங்க. சங்கீதம் 115 105 17 20 வரை. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷன் அனுப்பினான். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினான். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கத்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அதுபடினால் கத்தர் சொல்கிற வார்த்தை 20ஆம் வசனம், ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்ட விழுக்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். பாருங்கள் எப்படி கட்டு போட்டிருந்தாங்களா அவன் காலில். கால்கள் விலங்கு போட்டு ஒடுக்கின இரும்பினால. அவளுக்கு முன்னால் ஒரு புருஷனை அனுப்பினான். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினான். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. இரும்பில். அப்போ அவனை யோசேப்பை சிறைச்சாலையில் போட்டாங்க. அந்த இடத்துல கத்தர் அவனோடு கூட இருந்தான். அப்படிப்பட்டதான சோதனையின் மத்தியிலூടെ இந்த மாதத்தில் வரல. அவங்களுக்கு ஜெயிலில் போடுற மாதிரி உள்ள சோதனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஆனால் கத்தர் உங்களோடு யோசேப்போடு இருந்த தேவன் உங்களோடு கூட இருப்பார். ராஜா தாவீதோடு கூட இருந்த தேவன் இந்த மாதத்தில் உங்களோடு கூட இருந்தேன். கத்தர் உங்களுக்கு விடுதலை தருகிறவராயிருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனம் வாசிங்க. ரோமர் 5:3-4. அது மாத்திரமல்ல, உபதிரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபதிரவங்களிலேயும் என்ன பண்ணுறோம், மேன்மை. நமக்கு வருகிற உபதிரவத்தில் கத்தர் நம்மளை மேன்மைக்காக வைத்திருக்கிறார். பாடுகள் சைத்தா பாடுகளுக்கேற்ற மகிமை பரலோகத்தை. அதுதான் பரிசுத்தவாங்கட நம்பிக்கை. எங்களுக்கெல்லாம் அதுதான் நம்பிக்கை. ஊழியம் செய்யும்போது எவ்வளோ பாடுகள், எவ்வளோ நிந்தைகள், எவ்வளோ அவமானங்கள் வந்தாலும் அங்கே போனால் அதுக்கேற்ற பிரதிபலனை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஐயா எவ்வளோ பாடுபட்டாங்க, அந்த பாடுகளுக்கேற்ற மகிமை பரலோகத்தில் இருக்குது. பரிசுத்தவான்களுக்கு வைத்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் நமக்கு உலகத்தில் போகிறதுக்கு முன்னதாக எல்லாருக்கும் பாடுகள் இருக்குது, உதிரவு இருக்குது, கஷ்டம் இருக்குது. நம்ம உதிரவத்தை இன்னொருத்தர் நம்ம கையில் நம்ம கொடுக்க முடியாது. நம்மளே தான் நம்ம பாடுகளை சகிக்கணும். நம்ம வேதனையை நம்மளையே தான் சகிக்கணும். ஆனால் அதுக்கேற்ற கிருபையை கத்த தருவார் இல்லையா? எந்த வியாதிஸ்தரையும் போய் பாருங்கள், வியாதி நேரத்தில் கத்தர் அவங்களோடு கூட இருக்கிறார். அவங்க வியாதி படுக்கையில் கத்தர் அவங்களுக்கு தாங்கக்கூடிய பலனையும் கிருபையும் கத்தர் கொடுக்குறார். ஆனபடினால் எந்த உபதிரவங்கள் வந்தாலும் கத்தர் நம்மோடு கூட இருந்த கத்தர் நம்மளை நடத்துவராக இருக்கிறார். முதலாவது உபதிரவம் தேவனோட வார்த்தையை காத்து நடக்க செய்கிறது. 2வது உபதிரவம் பொறுமையை உண்டாக்குறது. 3வது உபதிரவம் நித்திய கனமகிமையே உண்டாக்குறது. 4வது உபதிரவம் பூர்ணத்தை உண்டாக்குறது. அடுத்தது உபதிரவம் ஜீவ கிரீடத்தை அளிக்கிறதா. 5வது உபதிரவம் ஜீவ கிரீடத்தை தருகிறதா. வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 2:10. நீ பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவாயும் பயப்படாதே.
இதோ நீங்களே சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரே காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிரீடத்தை ஒரு இந்த நாட்களில் இந்த பாடுகளை சகிக்கக்கூடியதான கிருபையை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கர் 1 அதிகாரம் 6ஆம் வசனம். 1 தெசலோனிக்கர் 1:6. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாக ஆண்டவர் சொல்கிறார். எல்லா உபத்திரவம் தான். எவ்வளோ வசனங்கள் பாரு பைபிளில். ஆண்டவர் ஜோடு இல்லாத வசனமே இல்லை, ஒரு வசனம் கூட தனியாக இல்லை. எல்லாத்துக்கும் ஜோடி ஜோடாக தான் கர்த்தர் கொடுத்துருக்குறார். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறார். இந்த நாட்களில் நமக்கு உபத்திரவம் வரும், பாடு வரும். முதலாவது எனக்கு என்ன நடக்க போதோ தெரில அடுத்த நேரத்தில். ஆனபடினால என்ன வந்தாலும் கர்த்தருக்கு தெரியாமல் நமக்கு ஒன்றுமே நேரிடாது. அந்த உபத்திரவத்தை சகிக்கக்கூடிய கிருபையை எனக்கும் கர்த்தர் கொடுப்பார், உங்களுக்கும் கர்த்தர் கொடுப்பார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 10 அதிகாரம் 32ஆம் வசனம். முந்தின நாட்களே நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரயாசமாக்கப்பட்டிருக்கின்ற அந்த நாட்களில் உபதிரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்கள். அந்த காலத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்ட நாட்களெல்லாம் என்ன பண்ண முடியும்? இப்படி ஒரு உபத்திரவமா, இயேசுவை தேடி வந்தேனே பா, இது எப்படியப்பா சகிப்பேன். ஆனால் பாருங்கள், ஒருத்தவங்க முதலாவது எனக்கு நல்ல அனுபவம் தெரியும். ஞானஸ்நானம் கொடுத்து கொஞ்ச நாளைக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அதை அவங்க சகித்து நிற்கணும். அப்போ தான் பாருங்கள், ஒவ்வொரு படி போக போக பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். முந்தின நாட்களே நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபதிரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. எவ்வளோ பாடுகள் சகித்தீங்க. 30 வருஷமாக நான் இன்றைக்கி இந்த கணக்கு பார்த்தேன். 33 வருஷம் ஆயிடுச்சு இந்த பூந்தமல்லி ஊழியம் நாங்கள் தொடங்கி. 33 வருஷம். 97 பேட்டையில் இருந்துச்சு. அங்கேருந்து இங்கே வந்து இப்போ 33 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் கத்தட கரம் கூட இருந்துச்சு. முந்தின நாட்களே நினைத்து கொள்ளுங்கள். எவ்வளோ பாடு முந்தின நாட்கள் நினைத்து பாருங்கள். எப்படி நம்மளை ஆண்டவர் ரட்சித்தார், நம்ம எப்படி இருந்தோம், இன்றைக்கி எப்படி இருக்கிறோம். கத்தர் எல்லாவற்றையும் மாற்றி கத்தர் நமக்கு ஆண்டவர் எல்லாம் நான் சுகத்தை கொடுத்துருக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார், நமக்கு வசதிகளை தந்திருக்கிறார், இன்னும் கத்தர் கொடுப்பார். அப்படினால் இந்த நாட்களில் கத்தர் நம்ம ஜனத்துக்கு இறங்கணும். பிரச்சனைகளுக்கு கத்தர் போதுமானவராயிருந்து கத்தர் அவங்களே நடத்த வேண்டும். 6வது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க செய்கிறதா உபத்திரவம். வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 14:22. அப்போஸ்தலர் 14:22. சீஷர்கள் கூட தேவன் சொன்னாரா, சீஷர்களோட மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திரும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபதிரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்களா. சீஷர்களுக்கு தேவன் புத்தி சொன்னார். உபதிரவத்தின் வழி போனோம். சீஷர்கள் போன பாதையில் தான் கத்தர் இயேசு போன பாதையில் சீஷர்கள் போனாங்க. அவருக்கு பின்னால் வருத அவரோட ஜனமாகிய நம்மளையும் கத்தர் இந்த உபதிரவத்தின் பாதையில் அழைச்சிருக்கிறார். ஆனால் இந்த உபதிரவங்களை சகிக்கக்கூடிய கிருபையே கத்தர் உங்களுக்கும் தருவார், எனக்கும் தருவார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 20:23. கட்டுகளும் உபதிரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறது மாத்திரம் அறிந்திருக்க. கட்டுகள் இருக்குது, உபதிரவங்கள் இருக்குது, பாடுகள் இருக்குது. இல்லாவிட்டால் இதெல்லாம் பைபிளில் சொல்ல மாட்டாங்க, நம்மளை அனுபவிக்கிறோம். ஆனபடினால பரிசுத்தவான்களுக்கும் விசுவாசிகளுக்கும் எல்லா உபதிரவத்தின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் கத்தர் கொடுக்கறதான அதை சகிக்கக்கூடிய கிருபையே கத்தர் உங்களுக்கு தருவார். அது மட்டுமல்ல,
1 தெசலோனிக்கேர் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேர் 3:2-3. ஒன்று இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்களே உடன் வேலையாட்களுமாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனபடினால பரிசுத்தவான்கள் சகித்த பாதை உபத்திரவம். ஆனபடினால் இந்த உபத்திரவம் வந்தால் நம்ம என்ன பண்ணணுமா? அசைக்கப்படக்கூடாதான். அந்த உபத்திரவம் இப்படிப்பட்ட உபத்திரவங்களில் என்ன பண்ணணுமா? அசைக்கப்படாமல் இருக்கணுமா? அந்த உபத்திரவத்தை சகிக்கணுமா? பொறுமையோடு சகித்தனா பாடுகளுக்கு ஏற்ற மகிமை பரலோகத்தில் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். கடைசியாக நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். உபத்திரவம் மகிமையில் பிரவேசிக்க செய்கிறதா. உபத்திரவம் எல்லாம் முடிஞ்சு பரலோக ராஜ்யத்தில் கர்த்தர் நம்மளை சேர்க்கிறாரா. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 13-14. வெளிப்படுத்தல் 7:13-14. போடும். அதற்கு நான், ஆண்டவரே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது இவர்கள் மிகுந்த உபதிரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானோட இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள்னு வாசிக்கிறோம். ஆனபடினால் இது கடைசி நாட்களில் நடக்க போகிற காரியங்கள். ஆனபடினால் இந்த நாட்களில் நான் இப்போ 7 விதமான காரியங்களை சொன்னேன். உபதிரவங்களின் மேன்மை. முதலாவது, உபதிரவம் தேவனிட வார்த்தையே காத்து நடக்க செய்கிறது. உபதிரவம் பொறுமையே உண்டாக்குறது. உபதிரவம் நித்திய கனமகிமே உண்டாக்குறது. உபதிரவம் பூர்ணத்தை உண்டாக்குறது. உபதிரவம் ஜீவகிரீடத்தை அளிக்கிறது. உபதிரவம் தேவனிட ராஜ்யத்தில் பிரவேசிக்க செய்கிறது. உபதிரவம் மகிமை மேல் பிரவேசி. இந்த வசனத்தின்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.